ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, தினமும் இட்லி தோசை காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்றதுக்கு பதிலாக புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த கொண்டக்கடலையை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் ஒரு பேஷன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு கொண்டக்கடலை, கருப்பு மூக்கடலை. இதுதான் கொஞ்சம் நல்ல சத்தானதுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கடலையை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அரை கப்பு மூக்கடலையை நம்ம இந்த பேஷனில் போட்டுக்கலாம். இது அரை கப்பு கூட கொஞ்சம் கம்மியாக அளவுக்கு பச்சரிசி போட்டுடலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூனு வெந்தயம். இதை அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம். தண்ணியில் வடிச்சாச்சு. இதில் சுத்தமான தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம காலையில் செய்வோம். பாருங்கள், நல்லா கடலையும் அரிசியும் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஜாரில் போட்டாச்சு. இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா பிடிக்காதவங்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் 3 போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல், சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதிலே சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு, சீரகமும் அதே அளவுக்கு சின்ன ஸ்பூனில், சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது நம்ம இதை அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு. நான் இதை நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சி வச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அந்த அளவு எந்த அளவுக்கு மாவு வந்துடுது பாருங்கள். இது லேசாக தண்ணி போட்டு இந்த ஜாரை கழுவிட்டு அதை ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாவு ஜார் கழுவி கொஞ்சம் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும் போல், ரொம்ப திக்னஸாக இருக்குது. நம்ம இதில் ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் அதுக்கு பதிலாக இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டு கலந்துக்கலாம். ஒரே ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை அப்படியே கலந்துருவோம் நம்ம. கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். திக்னஸாக நம்ம ஒரு அடை மாதிரி தான் நம்ம இதை ஊற்ற போகிறோம். அதனால் நைஸாக அரைக்கல. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு தோசைகள் பாருங்க, தோசைகள் காஞ்சிடுத்து. நம்ம அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வெங்காயத்தில் தீர்த்தனால ஒழுங்காக நான் பழகிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம இந்த மாவு பாருங்கள், நம்ம நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம்லாம் போட்டு அதை எடுத்து ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இந்த அளவு திக்னஸாக இருந்தால் போதும். நம்ம சுற்றி எண்ணெய் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள், 2 சைடு வெந்துடுது. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அருமையாக இருக்குது. இன்னொன்று நம்ம அதேமாரி ஊற்றிடணும். இன்னமும் அரிசியில் செய்கிற தோசை இட்லியை விட இந்த மாதிரி புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த மாதிரி ஒரு அடை மாரி செய்யலாம், தோசை மாரி ஊற்றிக்கலாம். இது வந்து வடை மாரி சுடலாம். இந்த மாதிரி ஐட்டத்தில் செஞ்சால் கூட நம்ம சுகரும் ஏறாது, உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களும் முதல்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அவங்க தான் இந்த கடலையெல்லாம் அவிச்சு கொடுத்தா கூட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஊற வச்சு அரைச்சிட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க கண்ணுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா அருமையான வாசனை. பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஒரு கார சட்னி வச்சுக்கலாம், இல்லை இது சும்மாவே சாப்பிட்லாம். இல்லை காரம் உப்பு எல்லாம் கலந்துருக்கனால. அப்படி இல்லைன்னா ஒரு கார சட்னி, சாம்பார் அதெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தோசையும் இது ரெடி ஆகிடுச்சு, அடையும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உடனடியாக நம்ம வந்து நைட்டு மட்டும் இந்த கடலை வந்து அரிசி வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா காலையில் இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்டாலும் நல்லா திடமாக இருக்கும், சாப்பிட்டு பசி எடுக்காது, சத்து நிறைந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பார்ப்போமா சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து காரம்லாம் இதிலே போட்டு அரைச்சதுனால குழந்தைங்களுக்கு காராது, அப்படியே கொடுத்துடலாம் சாப்பிட. சூப்பராக அருமையாக இருக்குதுங்க. சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.